என் செல்ல குட்டீஸ் வணக்கம். எல்லாரும் கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? சரி, வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து லூமான்னு ஒரு குட்டி நட்சத்திரத்தோட ரொம்ப அழகான ஒரு குட்டி கதையை கேட்கலாம். யோசிச்சு பாருங்க, நல்ல நீல நிற வானம், அதுல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஜொலிச்சுட்டு இருக்கு. அப்போ நம்ம லூமாவும் ரொம்ப சந்தோஷமா மத்த நட்சத்திரங்கள் கூட மின்னிட்டு இருந்தா. ஆனா ஒரு ராத்திரி மெதுவா காத்தடிச்சதும் லூமா வானத்துல இருந்து ஒரு பூ கீழே வர்ற மாதிரி மெதுவா மிதந்து வர ஆரம்பிச்சா. அப்படியே மெதுவா மிதந்து வந்து பச்சை பசேல்னு இருந்த ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருந்த பாசி மேல மெத்துன்னு வந்து இறங்குனா. அவளை சுத்தி ஒரே அமைதி, பூக்களோட வாசனையும் பூச்சிகளோட சத்தமும் மட்டும்தான் மெதுவா கேட்டுட்டு இருந்துச்சு. கீழே இறங்குனதும் தான் லூமாவுக்கு ஒரு பெரிய ஷாக். அவளோட அந்த அழகான பிரகாசமான ஒளி இப்ப அவகிட்ட இல்ல. தன்னோட உடம்புல அந்த வெளிச்சம் இல்லாதத பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஐயோ, என் ஒளி எங்க போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட தனக்குள்ளேயே பேசிக்கிட்டா. லூமாவோட அந்த சோகமான குரல் அந்த காட்டுல இருந்த அமைதிய கொஞ்சம் களைச்சுது. அவளோட வருத்தத்தை கேட்ட சில உயிரினங்கள் அவளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. ஆமா, அந்த இருட்டான காட்டுல சில அன்பான மனசுங்க அவளுக்காக விழிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மரக்கிளையிலிருந்து புசு புசுன்னு வாழ வச்சிருந்த ஒரு குட்டி அணில் தாவி குதிச்சு லூமா கிட்ட வந்துச்சு. அது தன்னோட சின்ன கண்ணால லூமாவை பார்த்து, குட்டி நட்சத்திரமே, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ரொம்ப மெதுவா சொல்லுச்சு. அந்த அணில் வேகமா ஓடிப்போய் பெரிய இலைங்க மேல இருந்த பனித்துளிகளை சேகரிச்சுட்டு வந்துச்சு. அந்த ஒவ்வொரு பனித்துளியும் சின்ன சின்ன வைரம் மாதிரி நிலா வெளிச்சத்துல பளபளன்னு மின்னுச்சு. அதோட குளிர்ச்சியான ஒளி பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்துச்சு. அடுத்ததா தங்க நிறத்துல ஜொலிக்கிற ஒரு மின்மினி பூச்சி அவளை சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டே பறந்து வந்துச்சு. அது தன்னோட உடம்புல இருந்து வந்த அந்த கதகதப்பான பொன்னிறமான ஒளிய லூமாக்கு ரொம்ப அன்பா கொடுத்துச்சு. அந்த சூடான ஒளி லூமாவுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. கடைசியா பெரிய கண்களை வச்சிருந்த ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆந்த கொஞ்சம் கூட சத்தமே இல்லாம பறந்து வந்துச்சு. அது தன்னோட வெள்ளை பஞ்சு மாதிரி இருந்த இறகுகள்ல இருந்து நிலா மாதிரி ஒரு சாஃப்டான வெள்ளி நிற ஒளியை எடுத்து லுமா கிட்ட கொடுத்துச்சு. இந்த அன்பான பரிசுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்ததும் அந்த காடே ரொம்ப அமைதியா ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போற மாதிரி காத்துட்டு இருந்துச்சு. ஆமா, ஒவ்வொரு சின்ன உதவியும் சேர்ந்து ஒரு பெரிய மாயத்தை நிகழ்த்த போகுது. முதல்ல அணில் கொடுத்த அந்த குளிர்ச்சியான பனித்துளி ஒளி, அப்புறம் மின்மினி பூச்சியோட கதகதப்பான தங்க ஒளி, அதோட சேர்ந்து ஆந்தையோட அந்த சாஃப்டான வெள்ளி ஒளி. இது மூணும் ஒன்னா சேர்ந்ததும் லூமாவோட இதயத்திலிருந்து ஒரு குட்டி பிரகாசம் மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சுது. இப்போ பாருங்க, லூமா முன்ன இருந்ததை விட ரொம்ப அழகா ஜொலிக்கிறா. ஏன்னா அவளோட ஒளி இப்போ அவ ஃப்ரெண்ட்ஸோட அன்பால ஆனது. அவளோட சோகம் எல்லாம் போய் முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வந்துச்சு. அவ தன்னோட வானத்து வீட்டுக்கு திரும்பவும் போக தயாரா இருந்தா. தன்னோட புது நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு லூமா ரொம்ப சந்தோஷமா மின்னிட்டே மெதுவா வானத்தை நோக்கி மிதந்து போனா. அவ போற வழியெல்லாம் சின்ன சின்ன ஒளித்துகள்கள் செதறிச்சு. அது அவளோட நன்றியா அந்த காட்டுக்கு இருந்துச்சு. தன்னோட நட்சத்திர ஃபேமிலி கூட சேர்றதுக்கு முன்னாடி லூமா கீழே இருந்த அந்த பச்சை காட்டியும் தன்னோட அன்பு நண்பர்களையும் பார்த்தா. அன்னைக்கு அவ ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டா. அவ கத்துக்கிட்ட அந்த அழகான பாடம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஒளி கூட மத்தவங்களோட கருணையும் அன்பும் சேரும்போது அது ரொம்ப பெரிய பிரகாசமா மாறும். அதனால இனிமே நீங்க ராத்திரி வானத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் உங்களை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி அழகா மின்னுச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம லூமாவா தான் இருக்கும். தன்னோட ஃப்ரெண்ட்ஸை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மைல் அனுப்புதுன்னு அர்த்தம். இனிய இரவு செல்லங்களே.